கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவி பாடுறதுல ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு எங்கே இந்த ஆர்வம் வந்தது? அப்பா அவரோட சின்ன வயசுலேருந்து அவருக்கு கனவு எழுதணும், நடிக்கணும் அந்த மாதிரியான ஆர்வம். ஸோ நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து வீட்டில் இல்லை எங்களையும் 2 பேரையும் திட்டுவாங்க. சினிமா பார்க்குறது, சினிமா இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ நாங்கள் நிறையா ரொம்ப ஒரு அப்பாவை நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் எனக்கு அப்படியே ஒரு 20 வயசுகளில் ஒரு நடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு 40களை கடந்து மெதுவாக என்ட்ரி பண்ணும்படியாச்சு. இந்த நடிப்பு ஆசையை பற்றி லேசாக கோடிட்டு காட்டுன்னா உங்களை எங்கேயோ ஒரு உயரத்தில் பாலச்சந்தர் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் பண்ணல? ஒரு உமனாக என்னோட குரலை நான் தான் எழுப்பணும்னு நான் நினைப்பேன். ஸோ நான் என்னென்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். கல்யாணம் ஆகிட்டு அந்த ப்ரொடக்ஷனில் எனக்கு அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கேன். ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதோட நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டேன். செட் என்ன, காஸ்டியூம் என்ன, அது என்ன, டெய்லி டே டு டே கணக்கு வழக்கு என்ன, ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து. ஸோ அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். ஒர்க் நிறையா இருந்துச்சு. பிகாஸ் 10-12 ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு ஹேண்ட்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த ப்ரொடக்ஷன் வேலைகள் கால சுத்தின பாம்பு. அதிலிருந்து திரும்பி இப்படி அப்படின்னு திரும்ப முடியல. ஸோ நம்ம நினச்சிக்கோம்ல, நிறைய ஆசைகள் இருக்கும். இது ரொம்ப இது எனக்கு நடிக்கணுன்றது என்னுடைய ரொம்ப ஒரு அத்தியாவசியமான என்னுடைய ரொம்ப காலிங் அப்படின்றதுலாம் எனக்கு அப்போ தெரியலை. ஆனால் நான் எழுதுவேன். ஓஹோ, நான் எழுதுறது தான் என்னோட இதுன்னு நினச்சிக்குவேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஏக்கமோ, ஒரு ஏக்கலைவ நாட்டை ஓரமாக நின்று பார்க்குறது, அதெல்லாம் ரசிச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். நான் இந்த லேட்டாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்குள்ளே இருக்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஓ, நமக்கு முன்னாடி பண்ணியிருக்கணுன்றது அப்புறம் தான் யோசித்தேன் நான்.